நம்ம அசால்ட்டாக வந்து கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு அவர் சேனல் மீ மைசெல்ஃப் சேகர். வாங்க கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். புதுசாக கேமரா மூமெண்ட்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்போ கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். இதுக்கு என்ன தேவைன்னா இதில் தான் நம்ம கரண்ட் எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு டிசி மோட்டார். இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இது ஆடாமல் இருக்கணும். அதுக்காக வந்து டைப் பண்ணிடுறோம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது? அதாவது இந்த டிசி மோட்டார் இருக்குல்ல, இது எப்படி ஒர்க் ஆகுது? இதில் தான் நம்ம வந்து கரண்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த டிசி மோட்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, உள்ளே வந்து என்னென்னா மேக்னெட்ஸ் வந்து வைண்ட் ஆகியிருக்கும். ஸோ சுற்றி மேக்னெட்ஸாக இருக்கும். அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், இந்த காயில் வந்து இப்படி இருக்கும். இந்த காயிலை சுற்றி என்ன இருக்கும் இதுதான் என்ன காப்பர் வந்து என்னென்னா ஒரு காயிலை வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா அந்த காப்பர் காயில் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ அங்கேருந்து என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். அது என்னது, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உண்டானா என்ன ஆகும், கரண்ட்டு ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, யோசிக்காதீங்க. ப்ரீவியஸாக பண்ணால் ஒயர்லெஸ் சார்ஜர் தான். ஒரு மேக்னெட்டிக் நடுவில் ஒரு காப்பர் காயில் ஏதாவது மூவ் ஆயிடுச்சுன்னா அங்கே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து உருவாகும். அப்போ அங்கே என்ன ஆகும், கரண்ட் ஜென்ரேட் ஆகும். அதே தான் இங்கே நடக்குது. லாஸ்ட் ஒன். ஸோ இந்த இது முடிஞ்சிருச்சு. இதை ஆடாமல் செட் பண்ணியாச்சா? ஸோ தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. கட்டிங் கட்டிங் அகெயின் ஒரு கட்டிங். இப்போது மெயினான விஷயந்தான் வரும். இந்த இது மெக்கானிக்கல் ஒர்க்காக பண்ணால் தான் கரண்ட் வரும்னு சொன்னோன்னா, மெக்கானிக்கலுக்கு எப்படி கொடுக்கறது? இங்கே இருக்கான என் தலைவன் பெடலிங் தான். இந்த பெடல் ஆக்சுவலாக சுற்றுறதுக்கு என்ன தேவைன்னா இதுக்குள்ளே பால் ட்ரெஸ் வைக்கணும். இல்லைன்னா பேரிங் கூட சொல்லலாம், பூன்னு சொல்லலாம், பொய்ப்போம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணணும். க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. அப்படியே இதில் வந்து பாட்ரஸை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம், அல்லாக்கா தூக்கி அப்படியே மல்லாக்கா வைக்கிறோம். ஆமாம், எல்லாத்தையும் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இதை வந்து கேப் போட்டு அழகாக மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் மட்டும் வெளியே எஸ்கேப் போயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போது இதை எடுத்து இந்த வாக்கில் அப்படியே உள்ளே விட்டு டைட் பண்ணிட்டோன்னா இந்த பயம் வேலை முடிஞ்சிச்சு. அதாவது இது வந்து ஒரு சைடு வந்து கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி மாற்றி விட்டுனா தான் கரெக்டாக மேலே ஏறும். இது தெரியாமல் ஒரு வாட்டி நான் கிளாக் வைஸில் இருந்து சுற்றி படாத போட்டேன். செட் பண்ணியாச்சு மாமா. அடுத்து இந்த ஒரு சைடு தான் டக்குன்னு பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். இப்படி வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். வெயிட்டு தாங்கலை, தூக்க முடியல. அதே மாதிரி பாட்டர்ஸ் இங்கே வைக்கிறோம். ஐயோ, உள்ளே ஒன்று வந்துருச்சு, மறுபடியும் இன்னொன்று வந்துருச்சு. ஆமாம், இந்த ஒரு பெடலு, செயின், லைட்டு செட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? டக்குன்னு பண்ணுறோம். பெடலு ரெடி, பக்கா. இப்போ செயின், ஒவ்வொரு வாட்டியும் நான் செயின் வாங்கி இதை செய்யும் போது இப்படி சுற்றிக்குது. ஸோ சேட். அடங்க, எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆமாம், முடிச்சாச்சு. இப்போது கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. இதோ இதில் இருந்தால் நமக்கு வந்து நான் சொன்னேன்ல கரண்ட் உற்பத்தி ஆகுது எப்படின்னு. இதில் இருந்தால் கரண்ட் வரப்போகுது. இதில் ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். பட் அது எதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது பச்சை கலரு, இது மஞ்சள் கலர். ஸோ இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். இதோ நம்மக்கிட்ட லைட் இருக்குது, எல்இடி லைட்டு. இதில் வச்சோம்னா முடிஞ்சிச்சு. ஆமாம், மொளை இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துருவோமா? இங்கே இருக்கான் பாருங்க தலைவன். இவன் பேர் மல்டிமீட்ரு. இவனை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் சொல்லித்தரேன். நம்ம நெகட்டிவில் வச்சுருவோம், டிசியில் வச்சுருவோம். இதை வச்சாச்சு. இப்போது உங்களுக்கு இந்த ரீடிங் தெரியுதான்னு தெரியலையே. இருக்க லைட்டிங் ஆன் பண்ணி விட்ருவோம். சுற்றுவோமா? ரீடிங் எதாவது நவுறுதா? இதே நவுந்துருச்சு. லைட் தெரியுதா?
இப்போ எதாவது ரீடிங் நவருதா? ஏதோ ஏறுது இறங்கல? எதுவுமே இல்லையா? ஸோ சேட். அதாவது ஒன்றும் இல்லை, ஹோல்டு அழுத்தி தொலைச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, ஹோல்டுனா அந்த வேல்யூ அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது எங்கே இருக்குது இந்த பட்டனு? அதான் இங்கே ஹோல்டுன்னு இருக்கும். இது அழுத்தினா இங்கே ஹச்சின்னு வரும். இந்த உங்களுக்கு கூட தெரியும். இது அழுத்தினா இந்த அழுத்தி இந்த இடத்துல ஹச்சின்னு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தான் திருவினாலும் சரி 0லே தான் இருப்பாப்புல தலைவர். அதுவே அந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு லைட் அழுத்திடும். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ லைட்டாக அப்படி நவுத்தினாலே போதும், கரண்ட் உற்பத்தியாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த செட்டப்பை நான் காலில் மிதிக்கிற மாதிரி தான் செஞ்சேன். பட்டு கையில் மிதிக்கிறதே அப்போ தான் உங்கள்கிட்ட ஈஸியாக காட்ட முடியும். நம்மளுக்கு இதில் கரண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகவே ஏறி இறங்கும். இப்போ கரண்ட்டை வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அப்படியே வச்சு லைட் எரியுதான்னு பார்ப்போமா? அல்லேசா ஐலேசா பிடிச்சிட்டு க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. கரண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கையால் மிதிக்கிறதுக்கே இவ்வளோனா, காலால் மிதிக்கும் போது நம்மளுக்கு வந்து அதிக பவரும் அதிக கரண்ட்டும் நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். பண்ணியாச்சு. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா மீமேசல் சேகரை லைக் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.